சிமிர்னா சபை. இந்த சபையில நல்ல சுவாபங்கள் 3 காரியம் இருந்தது. ஒண்ணு என்னது? விசுவாசம். 2 கிரியை. 3 சகிப்புத்தன்மை. அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. இது 3வது வரமா நான் சொல்றது. இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகள் சொன்ன மாதிரி வாங்கி சொல்லணும். அல்லேலூயா. இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தில் இருந்தா மாத்திரம் என்னது? விசுவாசம், கிரியை, சகிப்புத்தன்மை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் இந்த சிமிர்னா சபைக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இந்த சபையில ஒரு குறை காணப்பட்டுச்சு. என்ன காரணம்? மாய்மாலமான வாழ்க்கை. தன்னை யூதன் என்று சொல்லி, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லியும் என்ன வாழ்க்கை இருந்துச்சு? சபைக்கு வந்தா அபிஷேகம், சபைக்கு வந்தா கைத்தட்டு, சபைக்கு வந்தா எல்லா பாட்டு எல்லாம் இருக்கும். ஆனா சபையை விட்டு வெளியே போனா அந்த தேவ பிள்ளைக்குரிய அந்த ஆவிக்குரிய கேரக்டர் என்ன இல்ல. மாய்மாலமான வாழ்க்கை அந்த சிமிர்னா சபைக்கு இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த Dress போட்டாச்சுன்னா விசுவாசம் இருக்கு. இந்த Dress போட்டாச்சுன்னா என்ன இருக்கு? சகிப்புத்தன்மை இருக்கு. இந்த Dress போட்டாச்சுன்னா என்ன இருக்கு? பைபிளை கையில தூக்குற என்ன இருக்கு? கிரியை இருக்கு. ஆனா அது வச்சாச்சுன்னா என்ன ஆயிருது? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, சபை என்பது உங்களை சரி செய்வதற்கு கிடையாது. The church is not the place to correct everyone. It is a place to warn everyone that we have to correct ourselves. சபை என்பது ஒவ்வொருவரையும் சரி பண்ற இடம் கிடையாது. இது ஒவ்வொருவரையும் வார்ன் பண்ணுகிற இடம். இந்த குறை இருக்கிறதா, இந்த கஷ்டம் இருக்கிறதா, இதுக்கு காரணம் இதுதான், இதுக்கு காரணம் இதுதான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுகிற இடம் என்பது சபை. சரி பண்ண வேண்டியது யாருடைய வேலை? என்னோட வேலை. கர்த்தர் இடத்துல பேசும்போது அவர் என்ன எல்லாம் சரி செய்வது, நான் அவரிடத்துல என்ன செய்யணும்? ஒப்புரவா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில 3வது சபையை குறித்து பார்க்கல. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். இந்த சிமிர்னா சபை எங்கு குடியிருந்ததா? எங்கு குடியிருந்ததா? வாசியில கவனிச்சல, வசனத்தை கவனிச்சல. பெர்கமு சபை எங்கு குடியிருந்ததா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற. வசனத்தை நல்லா கவனிக்கணும். வாசிக்காம யாராவது ஒருத்தர் வாசிப்பாங்க இருந்தா யாராவது ஒருத்தர் சாப்பிடுவாங்க, நமக்கு என்னதான் கிடைக்கும்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். இந்த பெர்கமு சபை இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா? சாத்தான் குடியிருக்கிற இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய சிங்காசனம், அவருடைய ஆளுகை இருக்கக்கூடிய இடத்துல இந்த சபை இருந்துச்சு. எவ்வளவு பெரிய சேலஞ்சான சபை, எவ்வளவு பெரிய போராட்டம் நிறைந்த சபை இல்லையா? இந்த சபை தவறான இடத்தில் இருக்கிறது என்று சொல்ல வரவில்லை இந்த வசனம். நீ சாத்தானோடு குடியிருந்தாய் என்று சொல்ல வரல இந்த வசனம். சிங்காசனம் விட்டு இருக்கிற இடத்திலே, சாத்தானுடைய ஆளுகை இருக்கிற இடத்திலே நீ என்ன செய்தாய்? குடியிருக்கிறாய். வாசிங்க தொடர்ந்து. நீ சாத்தானுடைய ஆளுகை இருக்கிற இடத்திலே நீ இருந்த போதிலும் என் நாமத்தை நீ பற்றிக் கொண்டிருந்தாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இருக்கிற இடம், போகிற பஸ், படிக்கிற பள்ளிக்கூடம், வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடத்துல என்ன இருக்கு? ஆமா, பிசாசின் ஆளுகை இருக்கு. ஒரு பஸ்ல என்ன செய்ய முடியல? சினிமா பாட்டு கேட்காம போக முடியல. அல்லேலூயா. ஒரு போனை எடுத்தா சினிமா காரியத்தை பார்க்காம நான் ஆஃப் பண்ணேன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. முடியாது. அது விளம்பரத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு வகையிலேயோ ஏதோ ஒரு காரியத்துக்கு உதாரணமாகவோ சினிமாவை என்ன செய்யறான்? காமெடி என்ன செய்யறான்? காட்டுறான். நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் அதை பார்த்தாதான் நமக்குரிய ஆண்டவர் பாட்டு என்ன செய்யுது? ஓடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பிசாசின் காரியத்துக்குள்ளதான் நீங்களும் நான் என்ன செய்யறோம்? அந்த உலகத்துல குடியிருக்கிறோம். இப்பெல்லாம் அருமையான வாலிப பிள்ளைய, வாலிப சகோதரனை, நீ பார்க்கிற காரியம் இந்த உலகத்திலே 10 பார்த்தா 8 பாவமா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எல்லாம் நல்லதுதான் பாக்கியோ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகத்துல
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சபை பிசாசின் ஆளுகையா. அவன் இருக்கிற இடம் கூட இல்ல, அவன் தான் இடத்துல ஆளுகை செய்யற இடத்துல அவனுக்கு சவாலாக அவனுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு இந்த சபை அந்த இடத்துல என்ன செய்து குடியிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சபை எப்படி இருந்துச்சா, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த பெர்கமு சபை அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் ஆளுகை இருந்த போதிலும், எதிர்ப்பு இருந்த போதிலும், போராட்டம் இருந்த போதிலும், சபை நடத்துவதற்கு தொந்தரவு இருந்த போதிலும், விசுவாசிகள் சோர்வு இருந்தாலோ, ஊழியக்காரன் சோர்வா இருந்தாலோ, எழுப்புதல் இல்லாம இருந்தாலோ, அவருடைய நாமத்துல சபை என்ன செஞ்சான், குடிச்சு உறுதியா நினைச்சான். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுறது வாசிங்க. சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் நல்ல கவனிங்க. சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை சாட்சியா என்ன செய்யப்படுகிறான், கொல்லப்படுகிறான். அவருடைய பேர் என்ன பேரு? அந்திப்பா. அல்லேலூயா. ஒரு மரணம் நடந்த போது இந்த சபை என்ன செய்யலையா, they will never get back from the faith of God. Hallelujah. They never give up the faith. அந்த சபை விசுவாசத்தை விட்டு கொடுக்கலாமா? அல்லேலூயா. இதுவரை கேட்ட சபையை விட கொஞ்சம் நல்ல ஒண்டர்ஃபுல் சபையா இருக்கு இல்லையா? ஆமென். மற்ற சபைலாம் விசுவாசம் கிரிய எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, அரை குறைவு. ஆனா இது ஆண்டவர் சொல்றார், நீ விட்டு கொடுக்கிற விசுவாசத்தை, நீ நாமத்தை பற்றி கொண்டிருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. You called my name in every situations. எல்லா சூழ்நிலையிலும் நீ எதை பற்றி கொண்டிருந்தா? என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருந்தா. ஒரு சபையில ஒருத்தர் கொல்லப்பட்ட போது கூட நீ விசுவாசத்தோடு என்ன செய்யல? ஒருத்தர் செத்துட்டா ஓடல. அப்பேற்பட்ட சபையாக இந்த சபை பெர்கமு சபை. அல்லேலூயா. வாசிங்க 13வது வசனம். அதே அதிகாரம் 14. ஆகிலும் மைக் யாராவது வச்சு நீ வாசிச்சீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த யூடியூப் கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த வசனம் காதுல கேட்கும். நான் அப்படின்னு போயிருவேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த யூடியூப்ல யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் கேட்கறாங்க, நான் வாரம் கவனிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவங்களுக்கு ஒண்ணும் கேட்காது. அதுக்குதான் சொல்றேன். அந்த 14 வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஏம்மா, இப்பேற்பட்ட நாமத்தை பிடிச்சிருந்து விசுவாசத்துல உறுதியா இருந்து வசனம் சொல்லுகிறது, குறைவு உண்டு. இந்த பெர்கமு சமயம் போல நம்ம இருக்கலாம். அவருடைய நாமத்தை உறுதியா என்னாலும் நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என் இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டிருப்பேன். அவர் என்னை அடித்து கொன்று போட்டாலும் அவர் விசுவாசத்தை நினைச்ச மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். இட்ஸ் a wonderful character. 6வது வசனம் சொல்லுது, குறைவு உண்டா? குறைவு உண்டு. தேவபிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிறவர ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் குறை என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. குறை இல்லாத வாழ்க்கை கிடையாது. இயேசு போன எல்லா இடத்திலும் குறை இருந்துச்சு. அதனாலதான் இயேசு போனார். அல்லேலூயா. இயேசு இந்த வேதாகமத்தில் சென்ற எல்லா இடத்திலும் குறைவு இருந்தது. ஏன் தெரியுமா? குறைவு இருக்கிறதுனால இயேசு தேவைப்படுறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இயேசு ஏனமா வந்தார்? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இயேசு ஏப்பா வந்தார்? நான் குறைவுள்ளவனாய் காணப்பட்டதனால என்னை நிறைவாக்கும்படியாக இயேசு வந்தார். நான் காலியான கச்சாடியாய் இருந்த என்னை திராட்சரசம் உள்ள பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. காலியான படகாய் இருந்த என் படகை நிரம்பி வழிகிற மீனாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறை இருக்கிறதுனால இயேசு தேடி வரார். ஆமென். குறைவு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எனக்கு இயேசு தேவை. அல்லேலூயா. இந்த உலகத்துல அநேகர் குறைவுள்ளவர்களோடு இருக்காங்க, அநேகர் குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இயேசுவை கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா, நல்ல வாகனம் கொடுத்து, நல்ல ஆடை கொடுத்து, நல்ல சம்பாத்தியம் கொடுத்து, நல்ல பொருளாதாரம் கொடுத்து, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் அந்த குறை உள்ளவர்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் வேற வழியா கொண்டு வருவார். ஆனா அந்த கேள்வியை நம்ம இடத்துல கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே,
சில காரியத்தை குறித்து இந்த பெர்கமு சபைக்கு குறை இருந்தது. யார்கிட்ட? ஆண்டவர் கிட்ட. முன்பதாக கேட்ட 2 சபையை காட்டிலும் ஒரு நல்ல விசுவாச கேரக்டர் உள்ள சபை. ஒரு சபைக்கு எது தேவையோ அது இருந்துச்சு. விசுவாசம் இருந்துச்சு, நாமத்தை பற்றி கொள்கிற அந்த வைராக்கியம். ஒருத்தன் கொண்டு போட்ட போதும் விசுவாசம் விலகல. நல்ல சபை. ஆனா ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறைவு எந்த சபையிலையும் வரக்கூடாத குறைவு, எந்த சபையிலையும் காணக்கூடாத குறைவு. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை இடத்துல காணக்கூடாத குறைவு, ஆண்டவர் சகிக்க கூடாத குறைவு இந்த பெர்கமு சபையில இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை. அல்லேலூயா. எப்படியாமா? விக்கிரகத்துக்கு படைத்ததை இந்த சபை என்ன செய்ததா? புசித்தது. அருமையான தேவர்களே, இந்த சபையுடைய ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தையும் நாமத்தை பற்றிக் கொள்வதிலே உறுதியாக இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் சிலர்கிட்ட என்ன இருந்துச்சா? சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல என்ன இருந்துச்சா? விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர்களை தேடி வந்தாரா? பாவிகளை தேடி வந்தாரா? பாவிகளை தான் ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா. இயேசு உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இயேசு வேதத்துல நல்லவர்கள்ட்ட எப்படி பேசினாரோ, தீர்க்கதரிசிகள்ட்ட எவ்வளவு பேசினாரோ, ஊழியக்காரர்கள்ட்ட எவ்வளவு பேசினாரோ, அதுக்கு இணையா பாவிகள்ட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சொந்த சகோதரனை கொன்று போட்டார். யாரு? யாரு? தன் சொந்த சகோதரனை கொண்டு போட்டா யாரு? காயின். அவனோட ஆண்டவர் பேசினார். முதல் கொலைகாரன் ஆண்டவர் பேசுறாரம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நேரடியாகவோ வசனத்தின் மூலமாகவோ தீர்க்க தரிசனமாகவோ நம் தலைவரை சுட்டி காட்டுவதற்கு எவ்வழியிலையும் ஆண்டவர் உங்களோடு பேச முடியாது. தெரியுமா? உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது. உங்கள் ஆத்மா அவருக்கு மிகவும் விலையேற பெற்றது. ஏன் தெரியுமா? தன் சொந்த ரத்தம் அத்தனையும் ஒரு பஞ்சை புளிவதை போல புளிந்து அவர் விலை கரையமாய் கொடுத்து உங்களையும் எண்ணி மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, லேசுப்பட்டவர்கள் அல்ல. நீ வழி மாறி போனாலோ, ஒருவேளை வழி தவறி போனாலோ உன்னை விடுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நான் பெற்ற பிள்ளை, நீங்க பெற்ற பிள்ளை வழி தவறி போனா, பாவத்துல போனா முடியலாமா? அல்லேலூயா. விட முடியாது. எவ்வளவு நாள் வர? கொஞ்ச நாள் வர. சில விஷயம் இருக்கு, எல்லாம் தெரியும். பிள்ளைகளை நல்ல பாவத்துல விட முடியாது, சினிமாக்கு அனுப்ப முடியாது, உலக காரியத்துக்கு அனுப்ப முடியாது. எவ்வளவு நாள்? ஒரு வளர்ச்சி வரலாம். அதுக்கப்புறம் நம்ம தடுத்தாலும் நம்ம கண்டிச்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா. தேவ சபையே, விசுவாச பிள்ளைகள் அதே மாதிரி ஆண்டவர் எச்சரிப்பார், ஆண்டவர் கண்டிப்பார். வசனத்தின் மூலமாக சில காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்? போன தடவை கேட்டோம் இல்லையா? சிமிதா சபை புடமிடம் மட்டும் என்ன செய்யுமா? அது பொண்ணா விளங்கும். அல்லேலூயா. உபத்திரவப்படுவான். ஆனாலும் மறந்து போச்சுங்க சிமிதா சபை. நீ கஷ்டப்படுவ, நீ சோதிக்கப்படுவ, ஆனால் நீ என்ன செய்வா? பொன்னா விளங்குவ. அருமையான தேவ பிள்ளையே, இந்த சபைக்கு இருந்த காரியம் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுறது. விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுறதுன்னா வெறும் சாப்பாடு, அரிசி, பருப்பு, சோறு, குழம்புன்னு நினைச்சா உங்களுக்கு என்ன விட ஏமாளி யாரும் கிடையாது. அல்லேலூயா. இந்த காலத்துல உலகத்துல பார்க்கிற அத்தனை உலக காரியம் எதுக்கு படைச்சதுதான்? விக்கிரகத்துக்கு படைத்தது. அல்லேலூயா. நீங்க போன்ல பாக்குறீங்க, தேவையில்லாத காரியம் வருதுன்னா அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு பிசாசுக்குரிய வீடியோ உனக்காக நீ சாப்பிடும்படியா அது உனக்கு என்ன செய்கிறது? பரிமாறப்படுகிறது. அல்லேலூயா. நீ போன்ல பார்க்கிற ஒரு அசிங்கமான காரியம், அல்லது டிவியில பார்க்கிற ஒரு ஆகாத காரியம், அல்லது யாரோட ஆகாத காரியம், நண்பர்களோட நீ ஒரு காரியத்தை பேசுறா, நீ ஒரு பெர்கமு சபையாக இருக்கலாம், ஆனா உனக்கு எதிரா பிசாசு ஒரு ஆகாரத்தை கொண்டு வரா. அல்லேலூயா. ஒரு உலகமாகிய ஆகாரத்தை கொண்டு வரா. அது பெண் வடிவில் இருக்கலாம், பொன் வடிவில் இருக்கலாம், சினிமா வடிவில் இருக்கலாம், அல்லது ஆடம்பரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம்.
பெர்கமு சபையின் விசுவாசத்தை விட்டு விலகல்ல. பிசாசு உனக்கு முன்பதாக எப்பேற்பட்ட அமிர்தத்தை அவன் பரிமாறுவான். அல்லேலூயா. கையை வச்சிடாதீங்க, ருசி பார்த்துடாதீங்க. இந்த பெர்கமு சபை விசுவாசத்திலிருந்து விழுவதற்கு காரணம், அந்த பற்றி கொண்டிருந்த நாமத்தை விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளையே, பணம் எல்லாவற்றிற்கும் அவசியம் என்று வசனம் சொல்லுகிறது. பணம் எல்லாவற்றிற்கும் அவசியம். நீ வாசிக்கலையா 2 தீமோத்தேயு? வாசிங்க, 1 தீமோத்தேயு வாசிங்க. கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் எடுத்தால் வாசிங்க. அந்த பணத்தை குறித்த ஒரு வசனம் உண்டு. 10வது வசனம் வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணம் எல்லா தீமைக்கும் வேற அல்ல. நல்லா கவனிக்கணும். பணம் எல்லா தீமைக்கும் வேற அல்ல. நீ மாதம் சம்பாதிக்கணும், கர்த்தர் கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பணத்தை என்ன செய்யணும்? குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நேர்மையா கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பணம் அல்ல எல்லா தீமைக்கும் வேறு. ஏன்னா கர்த்தர் கொடுத்தது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல? அங்க ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அங்க ஒரு வேலை. ஏன் லேட்? நான் அதை அனுப்பிச்சு விட்டு வர, அரேஞ்ச் பண்ணி விட்டு வர லேட் ஆயிடுச்சு. எதுக்கு வருமானம்? அல்லேலூயா. அது என்னது? பண ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பண ஆசை எதுக்கு வேற இருக்கும்? எல்லா தீமைக்கும். It is the root of every sin. அல்லேலூயா. எல்லா தீமைக்கும் எது பேசிக்கா? வேற என்னவா? பணம், பேர், புகழ். நீங்க அநேக ஊழியக்காரங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நீங்க என்ன எதுக்கு மயங்கி போயிடுறாங்க? எதுக்கு விழுந்து போயிடுறாங்க? பண ஆசைக்கு விழுந்து போயிடுறாங்க, பேர் புகழுக்கு விழுந்து போயிடுறாங்க, மாலைக்கும் மரியாதைக்கும் ஊழியக்காரங்க விழுந்து போறாங்க. சொல்லப்பட்டது தொடர்ந்து வாசிங்க. அந்த 10வது வசனத்தை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. பண ஆசை வேறா இருக்கு, ஆனா தேவ பிள்ளை என்ன பண்ணுதானா? அதை இச்சிக்கிறானா? அல்லேலூயா. வசனம் பிசாசு சொன்னா ஏவாளிட்ட, இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ என்ன மாட்ட? சாவே சாவாய். உனக்கு சாவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? இதை சாப்பிடுகிற நாளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய். அவங்க சாப்பிட்டாங்க, செத்தாங்களா? சாப்பிட்டாங்க, செத்தாங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னது பொய்யா? பிசாசு சொன்னது உண்மையா? ஆண்டவர் சொன்னார் நீ இதை சாப்பிடும்போது செத்து போவ. பிசாசு சொன்னா இதை சாப்பிட்டா நீ சாக மாட்ட. ஆதாம் எவ்வளவு சாப்பிட்டாங்க? செத்தாங்களா? சாகலையா? சாகல இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்னது பொய்யா? பிசாசு சொன்னது உண்மையா? ஆண்டவர் சொன்னது பொய், கை தூக்குங்க. பிசாசு சொன்னது உண்மை, கை தூக்குங்க. நல்லவர். அல்லேலூயா. அங்கேயும் சாய வேண்டாம், இங்கேயும் சாய வேண்டாம். எப்படி அவன் சொல்லிடுவான்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவர்களே, அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த ஐக்கியம், ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பு, அந்த ஆத்துமா, அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சாக கொடுத்து அவர்கள் வெறும் சரீரமா வெளியே போனாங்க. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு, என் ஆண்டவருடைய இடைபெடுகிற ஐக்கியம், என் ஆண்டவருடைய அந்த நட்பு, அந்த பரலோக ஐக்கியம், அந்த ஆசீர்வாதம், அந்த ஆத்துமா எல்லாவற்றையும் சாக கொடுத்து வெளியே போனாங்க. அல்லேலூயா. மரணம் என்பது வெறும் சாவு அல்ல. இந்த சரீரம் செத்து விழுவதல்ல மரணம். நீ ஆவிக்குரியவனாய் இருக்கும்போது இந்த பெர்கமு சபையின் விசுவாசத்திலும் தேவனுடைய நாமத்தை பற்றிக் கொள்கிற அந்த வைராக்கியத்தில் இருக்கும்போது உனக்குள்ளாக நிற்கிற காரியம் வரும்போது நீ செத்து போனாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. அருமையான சபையே, இங்கேயோ எங்கேயோ எங்கேயாவது கையெங்கிய வச்சு என்ன செஞ்சிடாத, தடவிடாத. எங்கேயாவது வாயை கொண்டு 4 இடத்தை உள்ள என்ன செஞ்சிடாத, போற்றாத. அல்லேலூயா. பிசாசுக்கு படைக்கப்பட்டது பிசாசுக்கு படைக்கப்பட்டது. அது எப்படி வந்தாலும் சரி, யார் கையில் உனக்கு வந்தாலும் சரி. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, கவனமா நடந்து வாசிங்க. வாசிங்க 14வது வசனத்தை.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து முன்பேர் எனக்கு குறை உண்டு. சொல்லுங்க, வாசிங்க, அடுத்து வாசிங்க. இஸ்ரவேலுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் முடிஞ்சிருந்து வாசிங்க, அதான் கரெக்டா இருக்கணும். வேசித்தனமானதற்கு மெதுவான இடரலை நல்ல கவனிங்க. என்ன இருக்குதா? வேசித்தனம். எப்பா ஐயோ, ஒரு சபையில என்ன இருக்குதா? வேசித்தனம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வரோம்? கர்த்தரை பார்க்க வரோம், வசனத்தை கேட்க வரோம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க, ஆதி அப்போஸ்தலர் ஊழியக்காரங்க சொல்றாங்க, சபைக்கு வந்தா என்ன செய்யக்கூடாது? மனைவியா இருந்தாலும் திரும்பி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீ பேசுறது மனைவியா அல்லது வேற ஏதாவது ஆளான யாரு கண்டா? அல்லேலூயா. சபைக்கு என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும். அல்லேலூயா. சபைக்குள்ள பெண் பிள்ளைகளுக்குள்ள பேசுற பழக்கம் வாலிப பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. சபையில மாத்திரமல்ல, அருமையான தேவர்களே, எந்த ஒரு காலகட்டத்திலும் தேவையில்லாத பழக்கம், தேவையில்லாத சாட்டிங், தேவையில்லாத செல்ஃபி உன் காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஓ படத்தை செல்ஃபி வச்சு ஊர்ல இருக்க எவ்வளவு எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இது பிசாசுடைய பந்தியாகும். இந்த செல்ஃபி ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு வசனத்தை விட ஊர்ல 1000 பேர் பார்க்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு விட ஒரு 1000 பேர் பார்க்கட்டும். நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை வச்சுட்டு பார்த்த ஆளையும் பாருங்க, ஒரு நல்ல படத்தை போட்டுட்டு பார்த்தாலையும் பாருங்க, கூடுதலா இருக்கும் படத்தை பார்த்தாரு. அல்லேலூயா. ஏன்னா ஸ்டேட்டஸை பார்த்தா தெரியும், வசனம் டக்குன்னு பார்க்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை தெரியும், பார்க்க மாட்டான். இதை ஒரு காமெடியை போடு, சினிமாவை போடு, அல்ல நீயே தரையில உருண்டு பிறகு ஆளுங்க ஒரு வீடியோ போட 1000 பேர் பார்ப்பான். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை கவனமா வளர்க்கணும் பெற்றோர். தேவையில்லாம வாலிப பிள்ளைகள் பாடாமோ கிடமோ என்ன செய்யக்கூடாது? எங்கேயும் போக கூடாது. அது போல பிசாசுக்கு போனதாக அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய வாலிப பசங்க படமோ பிள்ளைகள் படமோ வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ வாரியலையோ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போன என்ன குடும்பத்தை விட்டு என்ன போயிட்டு பிசாசுக்கு பேருக்கு குடி. அதுக்கப்புறம் அழுது வரண்டு உபவாசம் வருது, பிரயோஜனம். அருமையான தேவனே, பெந்தேகோஸ்தே குடும்பம், பெந்தேகோஸ்தே பிள்ளையா இருந்தா அந்த ஐக்கியத்துல உறுதியா இருந்து விசுவாசத்துல இருக்கணும். அல்லேலூயா. இந்த சபையில என்ன காணப்பட்டுச்சா? வேசித்தனம் காணப்பட்டுச்சு. விக்கிரக ஆராதனை கூட ஏதோ ஒரு வகையை எடுத்துக்கலாம். மன்னிப்பு கேட்டு அழுது குழந்தை எடுத்துக்கலாம், வந்துடலாம். வேசித்தனம் இந்த சரீரம் நாடி போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனே, இன்னைக்கு சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் மனைவிக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தன் மனைவியை தவிர்த்து எந்த பிறமும் செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, பல்ல காட்டக்கூடாது. பிறர் பல்ல காட்டினா இன்னைக்கு மனைவி பல்ல காட்டினா கசக்கிட பேருக்கு மூசவ. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மனைவி சிரிச்சா கசக்கு, மனைவிட்ட பேச கோபமா இருக்கு, மனைவிட்ட 10 நிமிஷம் பேச முடியல. ஆனா ஊர்ல பல்ல காட்டினா என்ன சபை இருக்கு? பெருக்கமும் சபை இருக்கு. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் வேசித்தனம் இருக்க கூடாது. அல்லேலூயா. இந்த வேசித்தனம் விபச்சாரம்னா என்ன தெரியுமா வித்தியாசம்? வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? முடிஞ்சது பெருக்கமும் சபை. வேசித்தனம் என்றால் என்ன? விபச்சாரம் என்ன? விபச்சாரம் என்றால் நல்ல கவனிக்கும். விபச்சாரம் என்றால் தன் மனைவி இருக்கும்போது வேறவரோடு இருந்துச்சு உறவுகள் வந்து விபச்சாரம். அல்லேலூயா. அது காசுக்கு அல்ல, அது பொருளாதாரத்துக்கு அல்ல, அல்ல இச்சைக்கு அடிமையாகி காம விகாரத்துக்கு அடிமையாகி நீ ஒரு காரியத்தை செய்கிறாய் என்றால் நீ விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறாய். வசனம் சொல்லுகிறது, சுய புணர்ச்சி செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே அந்த வார்த்தையை பேசுறதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகுவான். பெருகி என்ன செய்வார்? கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுது என்ன செய்யக்கூடாது? சுய புணர்ச்சிக்காரனா இருக்காத. அல்லேலூயா. புரிய நினைக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பலன் தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது? God spoken to somebody. ஆண்டவர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை தாண்டி அல்லது அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அநேக விசுவாச பிள்ளைகள் பிரச்சனை மாட்டி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வர முடியல விசுவாசத்துக்கு திரும்ப, வர முடியல அந்த கர்த்தரை பற்றுகிற நாமத்திற்கு திரும்ப. காரணம் வேசித்தனம். விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதை கூட விட்டு விட்டு ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்தான். விலையாம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடும்படி ஆலோசனை பண்ணி அநேக ஜனங்கள் மறித்து போனாங்க. ஆனால் அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? மீண்டுமா ஏற்றுக்கொண்டார். ஆனால்
விபச்சாரம் வேசித்தனம் என்றால் காசுக்கு என்ன செய்யுது? பாவம் செய்கிறது, தொழிலா செய்கிறது. இன்னைக்கு ஆண் விபச்சாரிகள், பெண் விபச்சாரிகள் தேசத்துல பெருகிட்டாங்க. எச்சரிக்கையார் வாலிப பிள்ளைய, வாலிப சகோதரன, தாயை, தகப்பன, இந்த வாலிப பிள்ளை மட்டும் தான் விழுந்து போவான் அல்ல. இன்னைக்கு 70 வயசு கிழமான விபச்சாரத்துல விழுந்துருதான். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு 4 பிள்ளைய பெத்த பொம்பளை என்ன செஞ்சிருக்கான்? விபச்சாரத்துல விழுந்து பிள்ளைய கொண்டு விடுறான். பிசாசு, இச்சை, ரோகம், காம விகாரத்துல என்ன செய்யறான்? இந்த உலகத்தை பேப்பரை திறந்தா டெய்லி 4 கேஸ் இருக்கு. 3 வயசு பிள்ளைன்னு தெரியல, 4 வயசு பிள்ளைன்னு தெரியல, 10 வயசு பிள்ளைன்னு தெரியல. இன்னைக்கு சபையில எல்லாம் பேசணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உட்கார வச்சு. அருமையான தேவனுடைய வருகிற காலங்களிலே உங்கள் பிள்ளைகள் தப்பித்துக் கொள்வார்களானால், நான் பார்க்கிற இந்த காலத்திலேயே, நீங்களும் நானும் பார்க்கிற இந்த காலத்திலேயே பாவம் அப்படி இருக்குன்னா இன்னும் 15-20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. விபச்சாரத்தின் ஆவியும் பிசாசுக்கு படைக்கப்பட்டதை உண்டுகிற ஆவியும் எப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு யூடியூப், பேஸ்புக் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? உங்களுக்கு நேரம் போகவில்லையா? உங்களுக்கு போர் அடிக்கிறதா? எங்களோடு பேசுங்க. 1 மணி நேரத்துக்கு 1 ரூபாய் மட்டுமே. பிசாசு எல்லாம் பார்த்திருப்பிய, இல்லைன்னு சொல்லாத. அதை பார்க்காம நீ ஆண்டவருடைய பாட்டை கூட யூடியூப்ல பார்க்க முடியாது. It is the compulsory advertisement. நீங்க பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 1 ரூபாய் கட்டினால் போதும். நாங்கள் உங்களோட என்ன செய்கிறோம்? இரவு முழுக்க பேசுகிறோம். பிசாசு, தேவபிள்ளையே, நீ தொற்றாத அந்த வீடியோவை, லிங்க தொற்றாத. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இதயத்துல பிசாசு பேசுவான், எப்படினாலும் பேசுவான். இன்னைக்கு அவ ஆவிக்குரிய பிள்ளைகள் சரி, இந்த உலகத்துல அத்தனை தீமை நடக்கிறது அந்த கருத்து பெட்டி தான். இந்த கருத்து பெட்டி இல்லை. எச்சரிக்கையா இருக்க. இந்த பெர்கமு சபை நல்ல சபை, ஆனா எதுல ஒரு சபை விழக்கூடாதோ அதுல விழுந்து போச்சு. ஒரு தேவ பிள்ளைகிட்ட காணப்படக்கூடாத 2 காரியம்: பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது, பிசாசின் காரியத்துக்கு இடம் கொடுக்கிறது, காம விகாரத்துக்கு இடம் கொடுக்கிறது. எந்த ஆண்டவர் பிள்ளைகிட்டையாவது சுய இச்சையோ காம விகாரத்தின் ஆவியோ இச்சையின் ஆவியோ இருந்தா என்ன செய்யாத? மனம் திரும்பிரு. ரோட்டுக்கு போனா ஒரு பிள்ளைய, ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? செகண்ட் சைட் பார்க்க கூடாது. ஒரு தடவை பார்க்கறது தவறல்ல, 2வது தடவை பார்க்கறது தப்பு, பாவம். அல்லேலூயா. மனம் திரும்புங்க. ஒருவேளை இப்பேற்பட்ட கேரக்டர் உங்க யார்கிட்டையும் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா கர்த்தர் யாருக்காவது என்ன செய்வார்? எச்சரிப்பார். எபேசு பெர்கமு சபையே, நீ கர்த்தருக்கு தேவை. நீ மீண்டுமாய் விசுவாசத்திலே உறுதிப்படும்படியாய், மீண்டுமாய் அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும்படியாய் இந்த பெர்கமு சபை ஆண்டவருக்கு தேவை என்பதனாலதான் அந்த குறையை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். உலகால் போட்டு சொல்லிக்கலாம்.